தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, அது ராஜ் சாப். பிரபாஸோடைய நடிப்பில் பயங்கர பிரம்மாண்ட பட்ஜெட்டில் இந்த படம் ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி பேசும்பொழுது, பிரபாஸ் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 டீகேடாக தொடர்ந்து ஆக்ஷன் கமர்ஷியல் படங்கள் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கார். பட் இதுக்கு முந்தைய பிரபாஸ் இருக்கார்ல, அவர் அப்படிப்பட்ட படங்கள் பண்ண ஆள் இல்லை. எல்லா படங்களையும் ஆக்ஷன் இருக்கும், அதை தாண்டி ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும். அவர் ஒரு ரொம்ப காமிக்கலாக ஒரு சீக்வன்ஸ் ஹேண்டில் பண்ணுவார். கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் அவர்கள்கிட்ட என்னென்ன அம்சங்கள் இருக்குமோ அது எல்லாத்தையுமே அவர் இங்கே தெலுங்கில் பண்ணிகிட்டு இருந்தார். அவரும் ரஜினி சாருடைய ஃபேன்னு சொல்லிட்டு பல இடங்களில் பல படங்களில் மென்ஷன் பண்ணிட்டு வர்றாரு. அப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் பிரபாஸ் அவர்கள் இருந்தார். அதுக்குள்ளே ஆக்ஷன் ஜோனும் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பிரபாஸை பல வருஷங்களாக அவங்களுடைய ஃபேன்ஸ் மிஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு பிரபாஸ் இந்த ராஜ் சாப் அப்படின்ற ஒரு படத்தை பண்ண ஆரம்பித்தார். டெஃபினட்டாக இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா அவங்க ரசிகர்கள் எல்லாருக்குமே மீண்டும் பழைய பிரபாஸ் அவங்க பார்த்துட்டாங்க. அப்படி ஒரு பயங்கர என்டர்டெய்னராக இந்த படம் வந்திருக்குன்றத வெளியில் சொல்லுவாங்கன்றதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதையை என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேரன் இருக்கான். அந்த பேரன் தான் பிரபாஸ். பாட்டியை பல வருஷங்களுக்கு முன்னாடியே தாத்தா விட்டுட்டு போயிடுறாரு. பாட்டி அவங்களுடைய குழந்தைங்களை எடுத்து இப்போ அவங்களுடைய பையனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த தாத்தாவை காணோம் அப்படின்ற அந்த ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு அல்சைமர் அப்படின்ற வியாதியும் இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் ரேண்டமாக ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் தாத்தாவுடைய முகம் இருக்குது. அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, தாத்தா இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கார், தாத்தாவை எப்படியே கண்டுபிடிச்சி பாட்டிக்கிட்ட சேர்த்து வைக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்படி பிரபாஸ் எடுக்கிற முடிவு கடைசியில் நிறைவேறுதா இல்லையா, இதுக்கு நடுவில் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சிக்கல்கள் வருது, எவ்வளோ அழகான பெண்கள்லாம் வராங்க, அது எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்றதான் இந்த ராஜ் சாப் படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராஃபிக்ஸ் மிரட்டிட்டாங்க. நான் டெஃபினட்டாக சொல்லுவேன், ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் சினிமாவில் பயங்கர பெஸ்ட்டாக பார்த்த ஒரு கிராஃபிக்ஸ் படம் அப்படின்னா, அதுவும் ரொம்ப லைவாக எந்த ஒரு இது டிஸ்டர்பிங்காக இருக்கும்ல, ஒரு சில கிராஃபிக்ஸ் என்னப்பா இது பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல தோணும்ல, அப்படி ஒரு ஜோனுக்குள்ளேயே இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டை, மிகப்பெரிய ஒரு உழைப்பை இந்த கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தோணுச்சு. பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹாஃபில் இந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் முழுக்க முழுக்க கிராஃபிக்ஸ் தான். அது எல்லா ஏரியாவும் செதுக்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஓவரால் கிராஃபிக்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த கதையை எழுதின விதம், மாருதி அவர்கள் டைரக்டராக மட்டும் இல்லாமல் இந்த கதையை எழுதின ஒரு விதமாகவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த கதையில் ஒரு நல்ல ஒரு கோர் எமோஷன் இருந்தது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. அண்டு நமக்கு ஒரு ஹாரர் காமெடி படம்னாலே நம்மளுடைய மைண்டில் என்னவாக இருக்குன்னா, அந்த பேய் என்னென்ன சேட்டப் பண்ணுது, அப்படிப்பட்ட ஒரு படங்கள் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் இதில் ஹாரர் அப்படின்றது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அதை ட்ரீட் பண்ணி அதை நமக்கு புரிய வச்சு அங்கேருந்து அந்த கதையை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது ஒரு சீன் எனக்கு பயங்கர இன்னோவேட்டிவாக இருந்தது. என்னென்னா, அப்படிப்பட்ட ஒரு சீன் நான் ஹாலிவுட்லேயும் பார்த்துருக்கேன். என்னென்னா, ஸ்பைடர்மேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பைடர்மேன் இருக்கார்ல, அவெஞ்சர்ஸ்லாம் இருக்கார்ல, அந்த ஸ்பைடர்மேன் சொல்கிறேன். அவரும் இன்னொருத்தரும் ஃபைட் பண்ணிப்பாங்க. என்னென்னா, டோனியோடைய கிளாஸை அந்த ஸ்பைடர்மேனுக்கு கொடுத்துருப்பாரு. இவர் அந்த கிளாஸை தெரியாமல் வில்லன்கிட்ட கொடுத்துருவார். வில்லன் டோனி பயங்கர அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் ட்ரோன்லாம் வச்சுருப்பாரு. அந்த ட்ரோனை வச்சு கற்பனையாக ஒரு உலகத்தை உருவாக்குவாங்க. அதுக்குள்ளே ஸ்பைடர்மேன் சண்டை போடுவார். மீண்டும் அவர் அந்த கிளாஸை எப்படி வாங்குறாருன்றது பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க. அப்படியே அந்த ஒரு போர்ஷனை இந்த கதைக்குள்ளே கொண்டு இந்த கதையை இப்போ அந்த ட்ரோன் அப்படின்ற மேட்டரை எடுத்துகிட்டு இதை சைக்கலாஜிக்கலாக பிரெயினுக்குள்ளே ஒரு கற்பனையான ஒரு உலகம் உருவாகுது. அங்கே எப்படிப்பட்ட ஒரு ஃபைட் இருக்கும், அங்கே எப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், அங்கே என்ன மாதிரியான ஐடியாஸை உள்ளே கொண்டு வரலான்றதை ஒன்று பண்ணியிருக்காங்க. சீரியஸாக சொல்கிறேன், இந்த படத்தோட கோர் அதுதான். மிரட்டி விட்டுருந்தாங்க. நான் அப்படி என்ஜாய் பண்ணேன் செகண்ட் ஹாஃபை. என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயங்களை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்களே. இதில் எல்லாத்தையும் விட பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அந்த கோர் எமோஷன். பாட்டிக்கு பேரன் மேலே இருக்குது ஒரு அன்பு, பேரனுக்கு பாட்டி மேலே இருக்குது ஒரு அன்பு. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், எல்லார் வீட்லேயும் நம்மளுடைய பாட்டி தாத்தாவை நம்ம சின்ன வயசில் நம்ம எது கேட்டாலும் நமக்கு வாங்கி தருவாங்க, நமக்கு எதாவது ஒன்றுனா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னா நமக்கு நினைவு தெரிஞ்சு தெரியாமல் எல்லாருமே பாட்டி தாத்தாவை தான் நம்ம சொல்லுவோம். அவங்க நம்மளுடைய லைஃப்லேருந்து போகும்பொழுது அந்த வழி தான் எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோர் எமோஷனோட இப்படி ஒரு கதையை கனெக்ட் பண்ணதுன்னு இருக்குது தெரியுங்களா, அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. மிரட்டி இருந்தாங்க. கிராஃபிக்ஸை நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக செட்டு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பங்களா ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு டார்க் தீமில். அந்த டார்க் தீமில்
எந்தெந்த இடம்லாம் ஹைலைட் பண்ணி காட்டணுமோ அந்தந்த இடங்களை ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருட்களை அதுக்குள்ளே வச்சு அந்த பொருட்களை வச்சே பயம்புறுத்துகிற மாதிரியான ஒரு ஒர்க்கை பண்ணியிருந்தாங்க. அண்டு சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண தமனாக இருக்கட்டும், எல்லாரும் அவங்களுடைய ஒரு எஃபர்ட்டை மிகப்பெரிய அளவில் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கன்றது தோணுச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சாங்காக வந்து எனக்கு கடைசி சாங் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, பிரபாஸோட ஓப்பனிங் சாங் பிடிச்சிருந்து. பட் அந்த லவ் சாங்ஸ்லாம் ஏதோ ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி தமனுடைய படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த அலாவை குண்டப்புறமுலாம் இருக்குது, அல்லு அர்ஜுன் நடிச்சிருப்பார். அந்த படங்களில் இருக்க பாட்டு மாதிரியே ஒரு சிலது இருந்ததோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. இன்னும் புதுசாக சாங்ஸில் ஏதாவது பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு. பட் என்ன இருந்தாலும் தமன் அப்படின்னு வரும்பொழுது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அதில் இந்த வாட்டியும் அவருடைய மிகப்பெரிய ஒரு எக்ஸலண்ட்டை காட்டிட்டாருன்றதான் எனக்கு ஒரு திருப்திகரமான ஒரு ஃபீல் இருந்தது. ஓவராலாக எனக்கு என்னன்னா, ஒரு ஆக்ஷனாகவும் சரி, ஒரு எமோஷனாகவும் சரி, ஒரு ட்ராமாவும் சரி, ஒரு ஹாரர் எலமெண்ட்டாகவும் சரி, இந்த கதைக்குள்ளே சைக்காலஜிக்கலாக அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக்கை பற்றி என்ன சொல்ல வராங்கன்னு எல்லா ஜோனுக்குள்ளேயும் ஒரு காலடி தடத்தை வச்சுட்டு அதை ஒன்று கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு மறுபடியும் கதைக்குள்ளே கொண்டு வந்துருந்தாங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ரொம்ப நாள் கழித்து பிரபாஸ் அவர்களை அவங்க ஃபேன்ஸ் மாதிரி எனக்கும் ரொம்ப ஜாலியான ஒரு மோடுக்குள்ளே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்குள்ளே அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அது திருப்திகரமாகவும் ஆடியன்ஸுக்கு அது கொடுத்துருந்தாருன்றதுல சந்தேகமே இல்லை. இதை தாண்டி நீங்கள் த ராஜ் சாப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது? கண்டிப்பாக இதை பார்த்துட்டு என்னடா மைனஸ் எதுவுமே இல்லையான்னு யோசிச்சிருப்பீங்க. எனக்கு சீரியஸாகவே இந்த படத்தில் பெருசாக எந்த மைனஸும் தோணுங்க. ஏன்னா நான் வந்து இது ப்ரீமியர் ஷோ தான் பார்த்தேன். பெய்டு ப்ரீமியர் ரிலீஸ் பண்ணியிருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னன்னா கிளைமேக்ஸ் வரும்பொழுது அதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஷார்ட் டவுன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்பேஸ் அந்த கதைக்குள்ளே இல்லை. அவங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இருக்குன்ற போது அந்த ஸ்பேஸ் தேவைப்படுதுன்றது எனக்கு புரியுது. பட் அதை மட்டும் கட் டவுன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கிறிஸ்பாக இந்த படம் இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்டு கிளைமேக்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் போர்ஷன் ஒன்று போகுது, ஃப்ளாஷ்பேக். அந்த பீரியட் போர்ஷன்னு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. பட் அதுக்குள்ளே இருக்க ஆர்டிஸ்ட் இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருந்தாங்கன்னா இன்னும் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனும் அந்த பீரியட் போர்ஷனும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் அடுத்த ரேஞ்சுக்கு போயிருக்குமே அப்படின்றது தோணுச்சு. இது 2 பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு மைனஸாக இருந்தது. இதே மாதிரி வேறு ஒரு வியூவில் சந்திக்கிறேன். அது டாடா பாபா சொல்லிங்க. நான் பிரவீன் KS. பாய்.